Iskahan Media. ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமஹ, ஆதித்யனே நமோ நமஹ. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடியனோட பக்தர் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 8 வருஷம் முன்னாடி சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர். அவரோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை விரும்புகிறாங்க. அவங்க வேறு வர்க்கத்தை சேர்ந்தவங்க. இருந்தாலும் பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தினால அதெல்லாம் பெருசுபடுத்தாமல் ஊரறிய திருமணத்தை அவர் செஞ்சு வைக்கிறாரு. செஞ்சு வச்சு ஒரு 8 வருஷங்கள் முடியும் போது பார்த்திங்கன்னா, அந்த திருமணம் நடந்தப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் அசிங்கமாக பேசுகிறாங்க. இவன் வேறு கம்யூனிட்டியை சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான், இவனுக்கெல்லாம் புத்தி வராதா, அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் தன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும், அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையில் அவள் வாழட்டும் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 8 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு இருக்கா இல்லைங்களா, என் கணவர் சரியில்லை, நான் வாழ மாட்டேன், நான் வைக்க மாட்டேன், எனக்கு இவரோடலாம் நான் விவாகரத்து பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி பண்ணேன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், அப்பா சும்மா வந்து பூச்சாண்டி காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிடுது. அடுத்த நிமிஷம் அந்த பக்தர் பார்த்திங்கன்னா தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டார். இது வந்து அவர் உயிரை மாற்றிக்கிட்டது நல்லதா கெட்டதா அப்படிலாம் நம்ம அதை பற்றி வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஆனால் அந்த உயிர் போகிறதுக்கு காரணம் யார்? இவ்வளவும் செஞ்சு எல்லாம் பண்ணி விவாகரத்துன்னு வந்தப்போ இன்னும் அந்த ஊர் உலகம் என்னை காரி துப்பும், என் சொந்தக்காரங்க காரி துப்புவாங்க, நான் வாழறதுக்கே தகுதியற்றவன் அப்படின்னு அவர் உயிரை மாற்றிக்கிட்டாரு. கண்ணெல்லாம் கலங்குது. அந்த நபரோட அம்மா வந்து, ஐயா நீங்கள் இப்போ நிறைய விவாகரத்து நடக்குது, ஒரு புரிதல் இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது, அதுக்காக நீங்கள் ஒரு பதிவை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பதிவை நான் அடியேன் இப்போது உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது பார்த்திங்கன்னா, விவாகரத்து அதாவது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், இதில் பெண்களை சப்போர்ட் பண்ணியும் ஆண்களை சப்போர்ட் பண்ணியும் நான் பேச போகிறதில்ல. உண்மை நிலை என்னவோ அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். சில நேரம் எனக்கு இந்த ஸ்கிரிப்டடெல்லாம் பேச தெரியாது, வாய்க்கு வந்ததை சொல்லுவேன். அது ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போதே அடுத்த டாப்பிக்கு போயிடுவேன். ஏதோ நமக்கு என்ன ஒரு விஷயம் சொல்ல வரணுமோ அது மக்களுக்கு அது கன்வே ஆகட்டுங்கிறது மட்டும்தான் என்னோடய கான்செப்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ அதிகமாக பிரேக்கப்பாக இருக்கட்டும் விவாகரத்து ஆகட்டும் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புரிதல் இல்லாதது மட்டும்தான். என்ன சொல்கிறது, இப்போது பொதுவாக நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். புதுசாக ஃபஸ்ட்டு ஆண்களை பற்றி நான் பேசுகிறேன், அப்புறம் பெண்களை பற்றி பேசுகிறேன். புதுசாக ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வரான்னா அவள் வாழ்ந்த சூழ்நிலை வேறு, வாழப்போகிற சூழ்நிலை வேறு. அப்படி அவங்க வந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கணவன் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா மாதிரி சமைக்கலை, எங்கள் அக்கா மாதிரி பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி இவங்கள டீமோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அம்மா அப்படிங்கிறது அம்மா தான், அவங்களோட அனுபவம் என்ன, இவங்க அம்மா ஆயிட்டாங்களா? இல்லை. அப்போது இவங்கள இந்த மாதிரி டீமோட்டிவேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது அந்த இடத்துல இருந்து இவங்க டீமோட்டிவேஷன் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு சமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், வாழ்க்கையே வெறுத்து போகுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சில பேரோட வீட்டில் வந்து அந்த பெண்கள் வாழ்ந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், எதுவுமே கிடச்சிருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. பட் இங்கே வந்தால் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்தாலும் அதே நிலை தொடரும். அவங்க வீட்டில் நிறைய பேர் அண்ணன் தம்பி யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க, அப்பா கூட ஈவன் மதிச்சிருக்க மாட்டார். இங்கே வந்தால் கணவன் அதே செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விவாகரத்து பண்ணுங்க, நான் பண்ணாதீங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். எப்படி இருந்தால் விவாகரத்து பண்ணலாம்? என் புருஷன் வந்து நான் எவ்வளவோ திருத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவன் வந்து இல்லீகல் அஃபேரில் போய்கிட்டே இருக்கான், எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, நிறைய குடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா விவாகரத்து பண்ணுங்க. அதே மாதிரி ஆண்களும் சரி, உங்கள் மனைவி வந்து குடும்பத்தை பாதுகாக்கலை, அவங்களும் தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க, எவ்வளோ சொன்னாலும் திருத்த முடியல அவங்களன்றப்போ அப்போது நீங்கள் வந்து விவாகரத்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். திருந்தலையா அப்போது அவங்கள வந்து நீங்கள் விவாகரத்து பண்ணுங்கள். இல்லையா உங்கள் கெட்ட பழக்க வழக்கத்தினால கெட்ட செயல்கள் வந்து ஆணோ பெண்ணோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது நாளைக்கு பெரிய சமுதாயத்திலையும் சரி சுய வாழ்க்கையும் பெரிய அளவில் பாதிக்கும், குழந்தைங்களை பாதிக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருதா, அப்போது விவாகரத்து பண்ணுங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஈகோ
காம்ப்ளெக்ஸ். அவர் வந்து எனக்கு வந்து சரியாக என்னை கவனிச்சுக்கிறது இல்லை, எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதில்ல, புருஷன் வீட்டுக்கு வந்தால் மனைவி சரியாக கவனிச்சுக்கிறது இல்லை, சரியாக பண்ணுறதில்ல அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அதிகமான எதிர்பார்ப்பு அங்கே ஃபுல்ஃபில் ஆகலை. அப்படிங்கிறப்போ அந்த காரணங்களுக்காக தயவு செய்து விவாகரத்தை பண்ணாதீங்க. அடுத்த விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு பார்க்கக்கூடிய 90% நபர்களோட அப்பா அம்மா பார்த்திங்கன்னா, அப்பா ஒரு கேரக்டராக இருப்பாங்க, அம்மா ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அம்மாவோட ஆசைகளெல்லாம் அப்பா நிறைவேற்றினாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்பாவோட ஆசைகளெல்லாம் அம்மா நிறைவேற்றினாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் பொறுமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு அந்த பொறுமை இருந்ததுனால தான் இன்றைக்கி உங்களை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டு, இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ண விட்டு, இவ்வளோ சம்பாதிக்க விட்டு, நான் சொந்த காலில் நிற்பேன் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் இவங்க இப்படி வாழ்ந்ததுனால தான். அப்போவே அவங்க இந்த மாதிரி நீ உங்க கூட வாழ மாட்டேன்னு பிரிஞ்சு போயிருந்தா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு நீங்கள் வந்திருப்பீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நான் பொதுவாக வந்து இப்போ அட்வைஸ் மாதிரி கொடுக்கல. எதனால் நிறைய உளவியல் ரீதியாக நிறைய மக்களை சந்திக்கிறேன், நிறைய பேசுகிறேன். அப்போது இந்த பிரச்சனைகள்லாம் எதனால் நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் உங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா, மனைவின்னு ஒருத்தி கல்யாணம் ஆகி வராங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆண்களை பற்றி சொல்கிறேன் நான். மனைவின்னு ஒருத்தவங்க கல்யாணம் ஆகி வராங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்த சூழ்நிலை வேறு, இனி வாழப்போகிற சூழ்நிலை வேறு. அப்போ மனைவி வந்து தான் வீட்டில் இருந்த மாதிரியே இங்கே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தன் கணவர் எப்படி எந்த சூழலில் வாழறாரோ அதுக்கு நீங்கள் வந்து பழகிக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் வந்து பொண்டாட்டி புதுசாக வந்திருக்கா, சமைச்சு போட்டான்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் சமைச்சு போடுறாங்க அப்படின்னா, நீ எங்கள் அம்மா மாதிரி இல்லை, எங்கள் அம்மா மாதிரி சமைக்க முடியாது. அம்மாங்கிறது அம்மா, மனைவியோட அம்மானாலும் அம்மா தான். மனைவிங்கிறப்போ அவங்க மனைவி தான். உங்களுக்கு ஈக்குவலாக வந்திருக்கிறப்போ நீங்கள் வந்து அவங்கள டிமோட்டிவேட் அதாவது பாராட்டாட்டினாலும் டிமோட்டிவேட் பண்ணாமல் எங்கள் அம்மா மாதிரி இல்லை, அப்படி இல்லை, இப்படிங்கிறப்போ அவங்களுக்கு சமைக்கிற ஆசையே போயிடும். அப்போது எந்த உணவு வந்து சந்தோஷமாக சமைச்சு கொடுக்குறாங்களோ அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, அப்போ தான் அதில் வந்து அந்த ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நீங்கள் விரும்பி சாப்பிட முடியும். அப்போது இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது இடங்களில் இந்த கணவன்மார்கள் சொந்தக்காரங்க முன்னாடி, அவங்க முன்னாடி, இவங்க முன்னாடிலாம் மனைவியை விட்டு கொடுத்து பேசுறது, இதெல்லாம் பண்ணும்போது பெரிய இம்பேக்ட் அவங்க மன அளவில் அவங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே நம்ம மனைவியை நேசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பெண்கள் வந்து கஷ்டப்படுற சூழ்நிலையிலேருந்து வந்திருப்பாங்க. அப்போது கணவன்மார்கள் அங்கே அவள் கஷ்டப்பட்டா, இங்கே அவள் கஷ்டப்படக்கூடாது, அவங்களோட ஆசைகள் என்ன அப்படிங்கிறத பூர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். சரி அப்படின்றப்போ கணவன் அப்படிங்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் நிமித்தமாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், 24 மணி நேரமும் நீங்கள் பிஸியாக இருக்கலாம். அப்போது வாரத்தில் ஒரு நாள் அந்த மனைவிமார்களுக்காக, ஒரு நாள் குழந்தைகளுக்காக, மனைவிக்காக ஒரு நாள் ஒதுக்கணும் நீங்கள். அப்போ அந்த ஒரு நாள் ஒதுக்கி அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட உணர்வுகள் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறது, வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, பிடிச்சதை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுக்கு அந்த ஏக்கம் மனசுக்குள்ளே வரும். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், அப்பா ஜாலியாக இருப்பார், அப்பா நம்மளை எல்லாம் கூட்டிகிட்டு போவார், என்ன பண்ணுவார். அப்போ அந்த எதிர்பார்ப்பு கலந்த ஒரு அன்பு வரும்போது அந்த இடத்துல அது அந்த நீடிக்க ஆரம்பிக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி வந்துச்சா நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம வீட்டில் தானே, இவங்களுக்கு என்ன வீட்டில் இருக்கட்டும், வீட்டு வேலை பார்த்துட்டு இங்கே தான் பண்ண போகிறான், நம்ம தான் சம்பாதிக்கிறோம், நம்ம தான் பண்ணுறோம், நம்ம தான் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னும் அடுத்த விஷயம் பார்த்தா, இப்போ இந்த காலத்தில் ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. அப்போது நம்ம அம்மா நமக்கு எல்லாம் கையில் கொடுத்து ஊட்டி விட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் தனியாக வாழ்கிறீங்க, உங்கள் மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, நீங்களும் வேலைக்கு போகிறாங்கன்னா, அவங்க காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு கொடுத்து, வீட்டை பெருக்கி கழுவி தொடச்சி எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு டிஃபன் கொடுத்து, குழந்தைங்களுக்கு கொடுத்து, அவங்களும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. நம்ம மட்டும் சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வந்து ஹாயாக ஏசி சேரில் உட்காந்துக்குவோம். உட்காந்துட்டு அப்பயும் இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அடுப்பை கழுவி எல்லாத்தையும்
எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் செஞ்சு நமக்கு காஃபியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனசை எதிர்பார்க்கும். நம்ம மனைவிக்கு வந்து அவங்க 10 வேலை பார்க்குறாங்கன்னா நம்ம 10 வேலையும் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்சது 1 வேலை 2 வேலை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. எனக்கு கணவர் எனக்கு உதவுறாருன்னு. ஒன்றும் இல்லை, சாப்பிடும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, டெய்லி பாராட்ட வேண்டாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் இதுக்குள்ளே ஒரு ஊடல் கலந்த ஒரு அன்பு அங்கே வெளிப்படும். அப்போ மனைவிமார்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனோட உணர்வு உண்மையான அன்புனா டெய்லி ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு ஒரு நாள் வந்து என்ன சொல்கிறது, இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம். அப்போ அவன் வெளியில் போய் பயங்கர டென்ஷன், ஆஃபீஸில் திட்டியிருப்பாங்க, இல்லைனா பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கும். அதை மனைவி குழந்தைங்க கிட்ட சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், இதை நம்மளே சரி பண்ணலாங்கிற மென்டாலிட்டியில் கணவன் வருவாங்க. அப்போது உண்மையான மனைவி அப்படிங்கிறப்போ முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும், இவர் வந்து டென்ஷனாக இருக்காரா, இல்லை எந்த சூழ்நிலை ஹாப்பியாக இருக்காரா என்னன்னு பார்க்கறது கிடையாது. வந்த உடனே தலை வலிக்கும் கணவனுக்கு, உனக்கு காப்பி கொடுக்குறியா அப்படின்னு உடனே முகத்தெல்லாம் பார்க்கறது கிடையாது. இங்கே என்ன நான் இதாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், பொறுங்க 10 நிமிஷம் காப்பின்னு உடனே ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாபின்னான்னு கத்துவான், நீ என்ன பெரிய அதுவான்னு வாய்ண்டாத வார்த்தைகள் வரும். அப்போது வரும்போது என்ன ஆகும், சண்டை பெருசாக சண்டை நாள்பட என்னென்ன விஷயங்கள் அங்கே நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னென்னா சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன், வெளியூர் கூட்டிகிட்டு போகல, அங்கே கூட்டிகிட்டு போகல, இதை பண்ணலை அதை பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். உண்மையான அன்புனா என்ன தெரியுமா, இப்போ மனைவி வராங்கன்னா அவங்க சில வீட்டில் இப்படி வளர்ந்துருப்பாங்க, இப்படி தான் பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ மைண்டடாக பர்சனாக இருக்கலாம் கணவன். அப்போது வரும்போது அவங்களோட திறமை என்ன அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, நீ நல்லா பாடுறியே நீ பாடு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து, அவங்க சமைக்கிறியே நீ நல்லா பண்ணு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது அவங்க உயர்ந்த நிலைக்கு வருவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி பெண்ணாக இருந்தால், நீங்கள் அப்பா உங்கள்கிட்ட இந்த திறமை இருக்குப்பா, நீங்கள் இதை பண்ணுறீங்க, இதை செய்கிறீங்க, இதுக்காக வேலையும் பார்க்குறீங்க, அப்போ இதை கொஞ்சம் நீங்கள் இதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் சாதிக்கலாம்ப்பா. நீங்கள் வந்து பெண்கள் வந்து மோட்டிவேஷன் பண்ணணும். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு குடும்பத்தால் பொருளாதாரத்துலேயும் சரி, ஒரு முழுமையான வாழ்க்கையிலையும் சரி முன்னேற்றத்தை காண முடியும், உயர்ந்த நிலையை அடைய முடியும். இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஆமாம் புடவை வாங்கி கொடுக்கல, சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகலை, அங்கே கூட்டிகிட்டு போகல, டூர் கூட்டிகிட்டு போகல, எப்போ பார்த்தாலும் சந்தேகம், எப்படி வாழ்ந்தால் நான் என்ன பண்ணுறது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போது உங்களை வந்து ஒரு கணவன் வந்து உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கார், தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார், உங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை, உங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லைன்னா தைரியமாக விவாகரத்து பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள விவாகரத்து பண்ணிட்டு போங்க. ஆனால் சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகலை, என்னை புரிஞ்சுக்கலை, என்னை நடந்துக்கலை, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை வைக்கலை அப்படிங்கிறதுக்காக விவாகரத்து பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பூமிக்கு பேரே வந்து பூமாதேவின்னு ஏன் பெண் பேரை வச்சாங்க தெரியுமா? ஏன்னா பெண்ணானவள் பொறுமைசாலி. இது வந்து ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம், பெண் தான் வந்து இதை ஃபாலோ பண்ணுமாங்கிற ஒரு நோக்கத்தில் நான் இதை பேசலை. முன்னோர்கள் எதுக்காக அப்படி பூமாதேவின்னு பேர் வச்சாங்க? எத்தனை யுகங்களாக மனுஷன் நம்ம இயற்கையை அழிக்கிறோம், கொலை அட்டூழியம் எவ்வளவோ பண்ணுறோம், அத்தனையும் பொறுமையாக தாங்கிக்கிட்டு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. அப்போது அந்த பூமாதேவி பொறுமை இழந்துட்டா நம்மளாம் உயிர் வாழ முடியுமா? அப்போது கரைத்தால் கல்லும் கரையும். அப்போ பெண்ணு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா 5 நாளில் உங்களால் கரைக்க முடியும், முடியலையா 5 மாதத்தில் கரைக்க முடியும். அப்போது நீங்கள் அது பொறுமை. அப்போது டிஎன்ஏ சிஸ்டமே ஆணை விட பெண்ணுக்கு தாங்க பொறுமை அதிகம் அப்படின்னு சொல்லியே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மையும் கூட. இதில் பெண்ணு தான் பொறுமையாக இருக்கணுமா ஆணு தான் பொறுமையாக இருக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கே நான் வரலை. அப்போது நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும். பெண் நினச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆண்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது 50% தான். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய அன்பு, மோட்டிவேஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும்.
அப்போது நிறைய பிரச்சனைகள், மனைவிக்குள்ள உளவியல் ரீதி பிரச்சனைகளை கணவன் பொறுமையாக உட்காந்து கேட்கறது, அவங்களோட ஆசைகள் என்ன, அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் கணவனோட ஆசைகளுக்கு மனைவிகள் சப்போர்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது ஒரு பிரிவு அப்படிங்கிறதே வரவே வராது. இப்போல்லாம் அதிகமாக விவாகரத்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் வேணால் ஒன்று சொல்கிறேன், பாருங்களேன். இப்போ இதெல்லாம் தெரியாது. ஒரு 55 வயசு 60 வயசு நான் தனியாக வாழ்ந்துருவேன், நான் தனியாக செஞ்சுருவேன், என்னால் முடியும், நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். 55 வயது 60 வயசை கடக்கும்போது தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க இல்லையே அப்படின்னு மனசு ஒரு துணையை தேட ஆரம்பிக்கும். அப்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வேதனைப்படும். இப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இப்போது நமக்கு எதனால் சண்டை வருது, நம்ம எப்படி மாற்றிக்கலாம், இல்லை எப்படி மாற்ற முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள கணவனாக இருந்தால் மனைவியை, மனைவியாக இருந்தால் கணவனை, எந்த இடத்துல அவங்களுக்கு அது பிடிக்கும், எது பிடிக்காது, எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம்ங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ஈகோ வர்றது தான் முதல் காரணம். அதனால மட்டும்தான் அதிகமான விவாகரத்து நடக்குது. நம்ம கல்யாணம்லாம் பாருங்களேன், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அவ்வளோ செலவு பண்ணி நமக்கு ஊரறிய கல்யாணம் பண்ணுறோன்னு செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வைப்பாங்க. 6 மாதத்தில் விவாகரத்து, இல்லை 6 வருஷத்தில் விவாகரத்துன்னு பண்ணால் அவங்களுடைய ரத்தம், உழைப்பு, வியர்வை அத்தனையும் வீணாக போகுது இல்லையா? அப்போது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க, ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் யோசிக்காதீங்க. அப்போ கிடைச்ச வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு எப்படி நேர்த்தியாக உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை எல்லாராலையுமே மாற்ற முடியும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சிவோகம்.